ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தலைக்கறி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்டைலில் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். எல்லாமே அரைச்சி ஊற்றி செய்கிறது மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், தனியா எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டும் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் மை மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளியும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி கிட்ட சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகமும் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கலவையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இந்த கடாயை பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தாங்க, ட்ரை பிளைல தான் வாங்கினேன். இதோட ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயோட மசாலா நல்லா வேகட்டும். ஆல்ரெடி நான் தலைக்கறி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். இன்னொரு அடுப்பில் அரிசியும் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பக்கம் வேகட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு அடுப்பில் வச்சோன்னா டைமும் மிச்சமாகும். தலைக்கறி பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கு. இப்போ இதில் இந்த குழம்புல பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தலைக்கறி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தலைக்கறி, அந்த மிளகாய் தூள், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பரவாயில்லை. தண்ணி இருக்குது, அதனால ஒன்றாகாது, தீஞ்சிராமல் இருக்கும். இப்போ மூடி திறந்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சிடலாம். மட்டனும் தலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மட்டன் தலைக்கறியில் பார்த்தீங்கன்னா மூளை தான் போட்டிருக்கேன். அந்த கிரேவியில் அதை மூளை ஃப்ரை செய்யணும். அதுக்காக தான் கொஞ்ச நேரம் குழம்புல போட்டு வச்சோன்னா அந்த மூளை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி போட்டு வைப்பேன். ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சாலே போதும். அந்த ஹீட்லேயே மூளை கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா வலுவலுன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆட்டு மூளையை வச்சு நம்ம முட்டை போட்டு பொடி மாஸ் மாதிரி தான் செய்ய போகிறேன். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான்.